ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எஸ், நீங்கள் வந்து ஆல்ரெடி தம்ப்நெயில்ல வந்து பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. ஸோ டிசிப்ளின் இன் ட்ரேடிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு பிகினிங் ட்ரேடராக இருக்கட்டும், ஓகே, ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்கட்டும், ஒரு லாங் டேர்ம் ட்ரேடராக இருக்கட்டும், ஓகே, இவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசிப்ளின். ஓகே, ஒரு ட்ரேடிங்கில் வந்து டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு டிசிப்ளினை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி ஒரு 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ட்ரேடிங்கில் உங்கள் டிசிப்ளின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக டைம் டு டைம் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ட்ரேடிங் பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ அ ட்ரேடிங் பிளான். ஸோ ட்ரேடிங் பிளானை எப்போவுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ட்ரேடிங் பிளானை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டான ட்ரேடிங் பிளானை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஒரு கரெக்டான ட்ரேடிங் பிளானை வந்து நீங்கள் வந்து ஒரு டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ட்ரேடிங் பிளானுக்குள்ளே என்னென்ன விஷயம்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான என்ட்ரி, ஓகே, கரெக்டான எக்ஸிட். ஓகே, நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வாரீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி பண்ணுவேன், இந்த இடத்துல கரெக்டாக நான் வந்து இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுவேன். ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல எக்ஸிட். அதே மாதிரி உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, இன்றைக்கி நான் என்னோட ரிஸ்க் வந்து எவ்வளோ எடுக்கணும். ஓகே, நான் இன்றைக்கி 10,000 ரிஸ்க் எடுக்கிறேன்னு நான் ரெடியாக இருக்குன்னா இந்த 10,000 ருபீஸை நீங்கள் எப்படி வச்சு இந்த 10,000 ரிஸ்க்கை வச்சு நீங்கள் எப்படி ஒரு நல்ல ரிவார்டு எடுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேடிங் பிளானுக்குள்ளே வரும். ஓகேங்களா, ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து இம்பல்சிவ் டிசிஷன் எதுவும் எடுக்கக்கூடாது. உங்கள் பிளானுக்குள்ளே உங்கள் பிளான் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இம்பல்சிவ் டிசிஷன் எப்போவுமே எடுக்கக்கூடாது. ஓகே, இம்பல்சிவ் டிசிஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் என்ட்ரி ப்ரைஸ் வந்து தாண்டி மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது. ஓகே, என்ட்ரி ப்ரைஸ் வந்து மார்க்கெட் உங்கள் தாண்டி போய்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ட்ரேட் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஓடுற ட்ரெயினில் வந்து ஏறிடுறீங்க. ஓகே, எப்போவுமே ஓடுற ட்ரெயினில் ஏறுறது வந்து ரொம்ப ரிஸ்கி ஆயிரும். ஓகே, மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டு இருக்கும், அப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து திருப்பி மேலே போகும். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து இம்பல்சிவ் டிசிஷன் வந்து எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் வந்து செட் அ கிளியர் ரூல்ஸ். ஓகே, செட் அ கிளியர் ரூல்ஸ் இன் த சென்ஸ் நீங்கள் வந்து ரூல்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரூல்ஸ் உங்கள்கிட்ட ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா, ஏதாவது ஒரு ரூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நீங்கள் ஒரு ட்ரேட் பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரேடில் வந்து ஒரு பொசிஷன் சைஸ். ஓகே, நீங்கள் வந்து ஒரு 3 லாட்டில் தான் நீங்கள் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஒரு 3 லாட், ஓகே, 4 லாட்டில் நீங்கள் வேலை பார்க்குற ஆளாக இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இன்ட்ராடே பிளேயர் ஸ்டாக்ஸில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். பொசிஷன் சைஸிங் அதே மாதிரி ஒரு லாட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ராடே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து இன்றைக்கி 70 லாட் தான் எடுப்பேன். ஓகே, இந்த 70 லாட் தான் எடுப்பேன். 70 லாட்டில் எனக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ருபீஸ் எனக்கு வந்து இன்ட்ராடேயில் வரும். ஓகே, ஸோ இது வந்து பொசிஷன் சைஸ். நான் 5,000 ருபீஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா என்னோட ரிஸ்க் எவ்வளோ இருக்கும். ஓகே, என்னோடய ரிஸ்க்கை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் போடுற ரூல்ஸில் உங்கள்கிட்ட கிளியராக இருக்கணும். எப்போவுமே உங்கள் விஷன் வந்து டோட்டலாக கிளியராக இருக்கணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, யூஸ் டெக்னாலஜிஸ். ஓகே, யூஸ் டெக்னாலஜிஸ்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, நீங்கள் ட்ரேடிங்கில் யாராவது லைக் இப்போ என்னோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் ட்ரேடிங்கில் ஏதோ புதுசாக இருந்தீங்கன்னா, ஓகே, ஒரு ட்ரேடிங் நல்ல பிளாட்ஃபார்ம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா, ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் லைக் வந்து ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு ஒரு அப்ஸ்டாக் ஆப் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஜீரோ காஸ்ட்டில் அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸ்க்கும் உங்களோட சார்ஜஸும் எப்படி இருக்கும்னு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்னால உங்களுக்கு டிஸ்கவுண்டடாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்புக்குள்ளேயே நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பில்ட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, ஸோ பேக் டு த டாபிக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டே டு டே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா ஒரு விஷயமும் டெவலப் ஆகிக்கிட்டே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கட்டும். ஓகே, இப்போ நிறைய செக்டர் பார்த்தீங்கன்னா ஈவி செக்டர் வந்து, ஓகே, எலக்ட்ரானிக் செக்டர், ஈவி செக்டரில் கார்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஏஐ எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோபோட் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த நிலமையில இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேரை பீட் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறதுக்குன்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் யூஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஓகே, அதே மாதிரி டார்கெட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. என்ன ஆர்டர்? டார்கெட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் ஆர்டர், டார்கெட் ஆர்டர், இது வந்து நம்மக்கிட்ட கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த டெக்னாலஜி நிறைய பேர் வந்து யூஸே பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிசிப்ளின்லேருந்து டோட்டலாக வெளியே வந்துடுறாங்க. எப்படின்னா
இந்த ஸ்டாப் லாஸ் போடாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது. ஓகே, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் தாண்டியும் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கும். அவங்க வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸில் கரெக்டாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. மீன்ஸ் உங்கள் ரிஸ்க்கை வந்து கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி டார்கெட் ப்ரைஸ் நிறைய பேருக்கு தெரியும். டார்கெட் வந்து இந்த இடத்துல நம்ம டார்கெட் புக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் அவங்க அந்த இடத்துல டார்கெட் புக் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு க்ரீட் இருக்கும். ஓகே, ஸோ அந்த க்ரீட்லாம் நீங்கள் தாண்டி வரணும்னா அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து நினைப்பீங்க, ஓகே நான் இன்னும் வந்ததுக்கப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. பட் மார்க்கெட் இருக்கிற வொலாட்டிலிட்டியில் மார்க்கெட் உங்கள்கிட்ட டார்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் டார்கெட் மேலே போய்ட்டு ஒரு தடவை ரிவர்ஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அது ரிவர்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த இடத்துல நீங்கள் டார்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்கள் டார்கெட்டில் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஸோ ஓகே, எப்போவுமே டெக்னாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 4th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் அனலைஸ். ஓகே, 4th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் அனலைஸ். ஒரு ரிவ்யூ அண்ட் அனலைசஸ் தான் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரேட் இன்றைக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரேடை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 1 hour to 2 hour இவ்வளோ நேரம் தான் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுவீங்க, வேலை செய்வீங்க. ஸோ ஓகே, இந்த 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூஷன், ஸ்டாப் லாஸ், டார்கெட் இது எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் 1 hour to 2 hours நீங்கள் வந்து ட்ரேட் என்ட்ரி எக்ஸிட் வந்து முடிச்சிடணும். ஓகே, ஏன்னா ஒரு டிசிப்ளின் ட்ரேடர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஒரு டைமை மெயின்டைன் பண்ணி இது வந்து எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் செட் கிளியர் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ்க்கெல்லாம் இந்த டெக்னிக் வந்து எல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து 4th வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸை வந்து நீங்கள் ட்ரேடிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் ரிவ்யூ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க. இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து நீங்கள் டார்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, செகண்ட் ட்ரேடில் நீங்கள் டார்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. தேர்ட் ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸ் புக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சாயந்தரம் வந்து நீங்கள் ட்ரேடை வந்து அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன கரெக்டான என்ன விஷயம் நம்ம பண்ணணும் ஸோ தட் நம்ம இந்த ட்ரேடில் வந்து நம்ம கரெக்டாக இருக்க முடிஞ்சுது. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன கரெக்டாக இருந்தோம் ஸோ தட் நமக்கு இந்த இடத்துல டார்கெட் கிடச்சிது. இந்த இடத்துல என்ன பண்ணணும் ஸோ தட் நமக்கு டார்கெட் கிடச்சிது. இந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணோம் ஸோ தட் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் கிடச்சிது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ட்ரேடே நீங்கள் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளின் அந்த ரோட்டில் டிசிப்ளினுங்கிற வேலை நீங்கள் கரெக்டாக போய்கிட்டே இருப்பீங்க. ஓகே, இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன் ஃபியூச்சரில் இன்றைக்கி நீங்கள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணும், நாளைக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணும். பட் லாங் டேர்மில் நீங்கள் வந்து ஒரு பெருசாக எதுவும் பார்க்க முடியாது. ஓகே, ஒரு பெரிய சக்ஸஸ் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே ஒரு ட்ரேடை வந்து ரிவ்யூ பண்ண கற்றுக்கிடுங்க. ஓகே, ஸோ 5th பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் செல்ஃப் கண்ட்ரோல். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணணும்னு தெரியும், லாஸ் எப்படி புக் பண்ணணும்னு தெரியும். ஓகே, நீங்கள் எப்படி மார்க்கெட்டில் வேலை செய்யணும், ஓகே எப்படி பை பண்ணணும்னு தெரியும், எப்படி செல் பண்ணணும்னு தெரியும். ஓகே, பட் இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலில் இல்லாமல் இருந்தீங்கன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னா ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேடர் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ செல்ஃப் கண்ட்ரோல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே ஓகே சில நேரம் மார்க்கெட் வந்து ரொம்ப வொலாட்டிலிட்டியாக இருக்க டைம் உங்களுக்கு வந்து அப்பப்போ மார்க்கெட் வந்து என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, உங்கள் சிஸ்டம் ஏதாவது சிஸ்டம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் எப்பப்போ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இல்லாமல் இருந்தோம்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம ப்ராஃபிட்டபிளில் இருக்கிற ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம ப்ராஃபிட்டபிளாக இருப்போம். ஓகே, நம்ம செல்ஃப் கண்ட்ரோலை விட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டோம்னா நம்ம வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக சம்பாதிச்ச காசை நம்ம ஒரே நாளில் கொடுக்குற நிலைமை கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிடுங்க. ஸோ அதே மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாலடைல் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறதை நிறுத்துங்க. அதே மாதிரி ஒரு டீப் ப்ரீத். ஓகே, டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லைவ் மார்க்கெட்டில். உங்களுக்கு வந்து நீங்கள் காமாக இருங்க. ஓகே, செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. எப்போவுமே ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷ்னல் இதை ரெண்டுத்துக்குமே நீ மார்க்கெட்டில் இருக்கும்போது உள்ளே கொண்டு வராதிங்க. ஓகே, அதை வந்து எப்படி வரக்கூடாதுன்னு அது வந்து ஏன்னா இது வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடில் வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ட்ரேடில் எவ்வளோ ரிஸ்க் வரும், ஓகே இந்த ட்ரேடில் நான் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணணும், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா எமோஷ்னல் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிசிப்ளின் ட்ரேடர் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ வந்து ரீச் ஆகட்டும். டிசிப்ளின் ட்ரேடிங் பற்றி நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க.
ஓகே. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பாய்.